ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இன்விசிபிள் நெக் ஃபினிஷிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் போட் நெக் பண்ணுறேன். போட் நெக் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஸ்டிச்சிங் முடிச்சிட்டேன். இதை வந்து ப்ராப்பராக ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு நம்ம வந்து ப்ராப்பராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ப்ராப்பராக கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டி நாச்சஸ் கொடுத்துக்கிறேன். நம்மளுக்கு எந்த இடத்துல பெண்டிங் வருதோ எல்லா இடத்துலையுமே குட்டி குட்டி நாச்சஸ் இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கிறோம். இப்போ இதை இப்படி ஓப்பன் பண்ணும்போது உள்ளே இருக்கிற இந்த நாச் கொடுத்த பீசஸ் எல்லாமே லைனிங் சைடு வந்துடணும். பார்த்துட்டிங்கன்னா தெரியும், இப்படி லைனிங் சைடு வந்துடணும். எல்லாமே லைனிங் சைடு வந்துட்டு இந்த ஒரு ஸ்டிச் பண்ணணும். லைனிங் மேலே பண்ணணும். லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு பொறுமையாக லைனிங் மேலே மெயின் ஃபேப்ரிக் பக்கத்துலேயே, ரொம்ப தள்ளி போயிடக்கூடாது. 2 ஸ்டிச்சும் ஜாயின் ஆகிருக்கும் இல்லைங்களா, மெயின் அண்ட் லைனிங். அதுக்கு பக்கத்துலேயே எல்லா உள்ளே இருக்கிற பீசஸ் எல்லாமே லைனிங் இருக்கிற சைட் பார்த்துட்டு இதை வந்து நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ப்ராப்பரான ப்ரொஃபஷ்னல் நெக் ஃபினிஷிங் கிடைக்கும். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு மேலே ஸ்டிச்சே தெரியாது. இது காட்டன் அப்படின்றதுனால இது நீட்டாக அயர்ன் பண்ணும்போது நம்மளுக்கு வெரி குட் ஃபினிஷிங் கிடைக்கும். இந்த ஸ்டிச் வந்து சுத்தமாக வெளியில் தெரியாது. ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.